இருக்கீங்கறத லேட்டரா பாருங்க ஃபிட்டே ஆகலங்க நான் சொல்லாத she'll be in B block. Hi friends, good morning. இன்னைக்கு காலையில இருந்தே vlog எடுத்துட்டு இருக்கோங்க. டைம் வந்து 10:30 ஆச்சு, 10:50 ஆச்சு. மஹியை வந்து பிக் பண்ண போறோம். மஹிக்கு வந்து மண்டேயோட எக்ஸாம்ஸ் எல்லாமே முடியுது, இந்த வருஷம் முடியுது. இன்னைக்கு வந்து அவளுக்கு வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதனால சூப்பராக கிளம்பி போயிருக்கா. புதுசாக வாங்கின ஒரு ரெட் கலர் ஜம்ப் சூட் போட்டு போயிருக்கேன். நான் வந்தோன்னே உங்களுக்கு காணிக்கிறேன். காலையில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் மகாக்கும் எனக்கும் வாங்கின சில ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகலை. யூஸ்வலாக நிறைய ஆன்லைன் ஷாப்பில் வந்து ரிட்டன் பிக்கப் வந்து அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. பட் மேக்ஸில் நான் ஆர்டர் போட்ட உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது வந்து என்னென்னா, உங்களுக்கு சப்போஸ் சைஸ் வந்து ஃபிட் ஆகலை அப்படின்னா ரிட்டன் பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே கடைக்கு தான் நீங்கள் போய் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னு தெரியல, ஏன் அவங்க வந்து மேபி நான் கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன், அதனால அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்களா, இல்லாட்டி நிஜமாவே அவங்களுக்கு வந்து ரிட்டன் பிக்கப் ஆப்ஷன் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் லக்கிலி இங்கே வந்து மேக்ஸ் கடை இருக்குது, அதனால இப்போ போய் இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, இதோட ப்ரொசீஜர் எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த நமக்கு தேவையான சைஸ் இருக்குமான்னு தெரியல. மேபி அங்கே பிக் பண்ண சொல்லுவாங்களா, இல்லாட்டி ஏதாவது கூப்பன் கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு வேலை இருக்குது. அதுக்கப்புறம் மஹியை பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு நாங்கள் வெளியே போயிச்சோம். வெளியே போகிறோம்ல, இந்த பிளான். எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கடை இருக்குங்க. அந்த கடை தெரியாது, அங்கே இல்லையா? தெரியல. சரி, எனக்கு தெரியலங்க. நாங்கள் போகும்போது சொல்கிறோம். ஓகே, வாங்க இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணலாம். கதை என்ன பல்ஜ் ஸ்மைலி நீ லாஸ்ட் ஃப்ரைடே அடியா ஒரு செக்மெண்ட் இருந்தா நான் அனுப்பியிருக்காங்க. நான் இருக்கல, உனக்கு பி பிளாக்ல இருப்பாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க மெசேஜ். நான் அந்த அளவுக்கு உனக்கு போன் உடனே அடிக்கேன், பார்த்தா செல்லு நீங்க வச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ, இறங்கிதான் போகணுமோ அப்படின்னு நினைச்சேன். இறங்கி வருவே. தண்ணி எடுத்தா மஹி. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்தாங்க. என்னது? ஹேண்ட்மேட் ஃப்ளவர். சூப்பர். நான் மண்டே டெஸ்ட் முடிய போதா ஸ்கூல்ல. மண்டே டெஸ்ட் எழுதிட்டு நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் மேம் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விளையாட போறோம். லாஸ்ட் டேனாலயா? அது முன்னாடி நான் கூட வந்துருவேன். ஓகே, she'll be in B block அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாங்க. நீ இறங்கி போறே இல்ல, மெசேஜ் இருக்கு. அதனால நான் சரி உனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவோம், பி பிளாக் போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிட்ட நீ. அதனால பெல்ட் எல்லாம் கழட்டி வச்சு இறங்கி போகலாம் அப்படின்னு பார்த்தா நீ அவளை கூட்டிட்டு வந்துட்ட. நான் பி பிளாக் போயிட்டு இருந்தேன், ஆனா மேம் சொல்லிட்டாங்க. அப்படி இறங்கி போகும்போது என்ன பண்ணணும், இந்த பட்டனை அமுக்கிட்டு சாவியை எடுத்துட்டு தான் நீ இறங்கணும். சரியா? அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம இறங்கிட்டோம்னா எதையாவது எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கார் லாக்கு. ஸோ நேற்று நைட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சேங்க. அந்த புக்கோட பேர் வந்து நான் தான் சொல்லுவேன், த மேடன் அப்படிங்கிற புக்கு. அந்த புக்கில் அது வந்து ஒரு கொலை கதை. ஒருத்தியை வந்து கொன்னுட்டாங்க. அந்த மர்டரர் யாரு அப்படிங்கிறது சஸ்பென்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரு வாரம் இருந்து நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று இந்த பிள்ளைகள்கிட்ட தெரியாம எனக்கு ஒரே சஸ்பென்ஸா இருக்கு, இந்த இதுல யாரு கொலைகாரன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு ரெண்டும் கூகுள்ல பார்த்துட்டு நேம பார்த்துட்டு இப்போ மஹி நேற்று சொல்லிடாத, பேர தயவு செஞ்சு சொல்லிடாத. நேற்று நாருக்குல நைட்டு இருந்து முழிச்சிருந்து படிச்சு முடிச்சிடணும். ஏன்னா இவ்வளோ இருக்கு புக்கு, முக்காவாசி முடிச்சுட்டேன். சரி, எப்படியாவது படிச்சு முடிச்சிடணும்னு புக்கை வந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் ரீட் பண்ணேன். ஏன்னா அந்த மர்டரரை இதுக்கு சொல்லணும்னு நிக்குதுங்க. தூங்கி எப்படி விழுந்தேன் பத்தியெல்லாம், இது வரைக்கும் நான் அப்படி தூங்கி விழுந்தேன். புக்கு இப்படி ரீட் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி புக்குக்கு மேலேயே படுத்து தூங்கிட்டேங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. ஆனா என் கண்ணும் என் மைண்டும் என் மனசும் சொல்லுங்க புக்கை ரீட் பண்ணு. காலையில இதுக்கு ரெண்டும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இறங்கி வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தை, புக்கை ரீட் பண்ணி முடிச்சிட்டியா, நான் யார் கொலைகாரன்னு சொல்லவா அப்படின்னு.
சொல்லிடுச்சு. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அந்த ரீட் பண்ணதெல்லாம் வேஸ்ட். சொல்லிடாதீங்க, நான் இன்னைக்கு முடிச்சிருவேன். இன்னைக்கு நான் எப்படியாவது முடிச்சிடணும்னு இருக்கேன். அடுத்த மஹி எக்காரணம்னு சொல்லிடாத, பேர சொல்லிடாத. வேண்டாம், நீ அவங்க கிட்ட சொல்ல. நான் தான் பேக்கை தூக்கிட்டு போறத பாருங்க. ஏன்னா அவளுக்கு அதில் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கு, அதனால தான் இந்த எடுபிடி வேலையெல்லாம் பண்ணுறா, இல்லாட்டி பண்ணவே மாட்டான். எங்கள் ஊரில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்ததுலேருந்தே அங்கே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் இன்னைக்கு லஞ்சுக்கு இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு எக் பிரியாணி சொன்னோமா. அவங்க வந்து பாவம் பாப்பா சாப்பிட மாட்டா, ஒரு அளவு கூடுதல் இருக்கும், மிச்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பற்றி தெரியல, இவ்வளோ ஃபுல் கட்டுவான்னு. அதனால் மக்கிக்கு ஆர்டர் பண்ணல. இப்போ போலாமா? அவ்வளோதான். லெதர் சீட்டா? அதான் எப்போ என்ன சூடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து சொன்ன வார்த்தையை நான் வந்து வாக்கை வந்து வாங்கிக்கிறேன் திருப்பி. நான் வந்து மஹி வந்து ரொம்ப சாப்பிடுவா, பிரியாணி பத்தாதுன்னு நான் நினச்சேன். பட் ஆக்சுவலி ஆர்ஆர் பிரியாணியில் 2 பிரியாணியே எங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. சதீஷ் மட்டன் பிரியாணி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வச்சுட்டாங்க. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு பிடிச்சிச்சு பர்சனலாக. நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சான்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து பிரியாணியும் பிடிச்சி, அதுக்கப்புறம் 65 நல்லா இருந்துச்சு. மட்டன் சுக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் யோசித்தேன், என்ன பண்ணி சாப்பிட்டதே மறந்துச்சு. மட்டன் சுக்கா நல்லா இருந்துச்சு, 65 ஜூஸியாக இருந்துச்சு, கேசரி நல்லா இருந்துச்சு. முதல்ல 65 ஆர்டர் பண்ணோம், நெக்ஸ்ட் அப்பாக்கு மட்டன் பிரியாணி, நாங்க 2 பேர் சிக்கன் பிரியாணி ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா நல்லா இருந்துச்சு. அப்பா கொஞ்சமா தான் போர்ஷன் மட்டன் சுக்கா. சரி ஓகே போலாமா? வீட்டுக்கு போய் ஷாப்பிங் ஹால் எடுப்போம். ஓகே, வீட்டுக்கும் பார்சல் வாங்கியாச்சு, மகாக்கும் வாங்கியாச்சு. ஏன்னா இவா ஓட்டவாய், இந்த ஓட்டவாய் மகா வந்தோடனே நல்லா அழகா போட்டு கொடுப்பா. அதனால மகாக்கும் ஒரு பார்சல் வாங்கியாச்சு. இப்பதான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேங்கிறத லேட்டரா உங்களுக்கு அங்கே போய் காணிக்கிறேன். மீஷோல நான் வந்து பெட்ஷீட்ஸ் வந்து நாசம் ஆயிடுச்சுங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய முக்காவாசி பெட்ஷீட், அதனால மீஷோல கொஞ்சம் பெட்ஷீட்ஸ் ஆர்டர் பண்ணேன். அதுவும் ஃபிட்டட் பெட்ஷீட். இது ஃபிட்டடா? ஆமா, நான் ரெகுலர் பெட்ஷீட் நினைச்சேன். இந்த பெட்ஷீட் வந்து இதுவும் என்ன இருக்கு பாத்தீங்களா, இந்த பேட்டர்னும் வாங்கினேன். கிட்ஸ் ரூமுக்குன்னு வாங்கினேன். இது வந்து இன்னொரு அனிமல் போட்டு இருக்காங்க, ஜிராஃபி, அழகா இருக்கு இல்ல? இதுவும் ஃபிட்டடா? ஃபிட்டட் தான், எல்லாமே ஃபிட்டட் தான். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. குவாலிட்டி இது 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 இதுல ஒன்னு 300 ரூபா, ஒன்னு 350 ரூபா. அதுக்கப்புறமா கம்ஃபர்ட் ஒன்று வாங்கினேன், அது 500 ரூபா. நான் உங்களுக்கு அதோட கோட் இருந்துச்சுன்னா கொடுக்குறேன். குவாலிட்டி ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்கு. எது மஹிக்கு ஃபேவரட் டாக்? இது க்யூட்டாக இருக்குங்க. ஒன்று க்யூட்டாக இருக்குது, இன்னொன்று குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் கம்ஃபர்டர் வாங்கினேன்னு சொன்னேன் தெரியுமா? ஆக்சுவலி இது வந்து கம்ஃபர்டரு இல்லாட்டி பெட்ஷீட்டுன்னு கூட சொல்லலாம், ஏசி ரூம் பெட்ஷீட்டு. நான் மெயினாக இதை வாங்கினதுக்கு காரணம் எனக்கு துவைக்கணும். ஏன்னா ரெகுலராக அந்த அதான்டா துவைக்கிறதுக்கு தான் வாங்கினேன். ஒரு பூஃபியாக ஒரு கம்ஃபர்டர் உண்டுல, அது வந்து வாஷே பண்ண முடியல வாஷிங் மிஷினில். அதனால் 2 தடவை எனக்கு வாஷிங் மிஷின் அதை துவைச்சி உடஞ்சிட்டு. கையில் துவைக்கிறான்னு பார்த்து அன்றைக்கி துவைச்சும் முடியலை. அதனாலேயே நான் வந்து இப்போது இந்த பெட்ஷீட்டை மாற்றிட்டுருக்கேன். இது 500 ரூபான்னா என்னால் நம்பவே முடியலைங்க.
குவாலிட்டியை பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு இதை துவைச்சதுக்கப்புறம் இது குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன். சூப்பர் ஆயிட்டா மஹி உங்கள் ரூம்? ஹே மகா வந்து ஷாக் ஆயிடுவா. நல்லா இருக்கா? இதோட லிங்க் நான் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்ஃபியா இருக்கு, அப்படி ஸ்டிஃபா பிக்கா ரெடி வந்து இல்ல. இது கொஞ்சம் தின்னா இருக்கு. ஓகே. அது வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்கு. ஓகே. அதான் ஏன் எனக்கு வந்து அவங்க கால் பண்ணி நீங்கள் ஷோரூம் தான் போகணும்னு சொன்னாங்க, எனக்கு இல்லை. ஓகே, ஸ்டில் நான் வந்து ஒரு டாப் வந்து பிக் பண்ணேங்க. இந்த ஜஸ்ட் அ பேசிக் ஒரு பிளாக் கலர் ரொம்ப கம்ஃபியான ஒரு டாப் எடுத்தேன். இந்த நைட்டி அங்கே தான் வாங்கினேன். இது அப்பா எடுத்தது. இது அப்பாவோட ஷர்ட். அப்பா வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிளாக் ஜீன் மாதிரி ஒரு ஷர்ட் ஹூடியோடய ஆகிட்டான். அது ஹூடி எதுவும் பண்ணுவான். ஸோ ஹூடி வேணும்னா வச்சுக்கலாம். ஹூடி வேண்டாம், ஹூடி வேண்டாம். அதுக்கப்புறம் இந்தியா இருக்கு எனக்கு மஹி குட்டி வந்ததுக்கு அவன் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு, பேசிக் ஷார்ட்ஸு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேண்ட் மாதிரி எடுத்தேன். இது சாஃப்டாக இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த பெல் பாட்டம் பேட்டர்னில் பிளாக் பேண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பலாசோ பேண்ட்ஸ் வாங்கி பலாசோ ஒரு பிளாக் கலர் பேண்ட் எடுத்தேன். போட்டு பார்த்தா. அதுக்கப்புறமா இதெல்லாமே அப்பா தான் எடுத்தாங்க. ஆக்சுவலி அப்பா தான் எடுத்தது. இது ஒரு ஸ்வெட்டர் மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு பேசிக் சிம்மி டிஷர்ட் 250 rupeesனு சும்மா வீட்டுக்கு போடுறதுக்கு எடுத்துருக்கோம். எப்போவே அதே தான் போட்டிருக்கேன், ஆனால் அது கிரே கலரில் இருக்கு. பேசிக் ஷர்ட் அப்பாட்ட வந்து ஒரு லைட் ப்ளூல ஒரு டிஷர்ட். ஓகே, இதுதாங்க எங்க ஷாப்பிங் ஹால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம், நன்றி. நன்றி தமிழ் அம்மா. அண்ட் நான் அமேசானில் வந்து ஒரு பொருள் வாங்கினேன், அதுவுமே இப்போ தான் வந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டு திருப்பி மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எல்பிஜி ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, அதனால இந்த இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே இன்சர்ட்ஸ் வந்து தேடிட்டே இருந்தேன். நமக்கு வந்து அந்த மல்டிபிள் இது குக் பண்ணுறதுக்கு. ஸோ அது நான் யூஸ்வலாக ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு வச்சேன், அது ஒர்க் ஆகலை. அதனால் வந்து ஷர்மி சொன்னாங்க இந்த மாதிரி இன்சர்ட்ஸே இருக்குது அப்படின்னு. அனுஷாவும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கா அமெரிக்காவில், அதனால் அது ஒன்று வாங்கிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இது மாதிரி தான், கேரியல் இது மாதிரி. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்கப்புறம் 2 பிளேட்டு 2 சின்ன லேயர்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து கொஞ்சம் நல்ல பெருசு தான். அதுக்கப்புறமா இது நம்ம ஸ்டீம் எதாவது பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து வச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளேயோ ப்ரெஷர் குக்கருக்குள்ளேயோ இதை நீங்கள் வந்து வச்சு நீங்கள் மல்டிபிளாக ரைஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். வந்து இப்படி மூடிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் இப்படி உள்ளே விட்டு இப்படி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணி இதை இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த குட்டிக்கு பயந்தே நான் வந்து இந்த ஸ்டோரியை முடிச்சிட்டேங்க. இதுதான் நான் சொன்ன புக்குங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கொலகாரன் யாருங்கிறத படித்தாச்சு. நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு த்ரில்லர் புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா த மேடன்ஸ் நான் உங்களுக்கு அமேசானில் இருந்துச்சுன்னா சொல்லாத, யாருன்னு சொல்லிடாத. ஏன்னா சப்போஸ் அவங்க யாராவது படிக்கணும்னு நினச்சா நீ வந்து கிளைமேக்ஸை உடச்சிடாத, சரியா? அதனால் சொல்லக்கூடாது. ஓகே, நான் அமேசான் நான் லிங்க் இருந்துச்சு. இதை பற்றி இப்படி தான் வந்து மிரட்டிகிட்டே இருந்துச்சு என்னைய. நான் வந்து ரீட் பண்ணதுக்கு பண்ணாமல் போது யார் தெரியுமா அப்படின்னு ரீட் பண்ணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு உள்ளே வைக்கிறதுக்குன்னு இதை வாங்கினேன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, ஃபிட்டே ஆகலைங்க. ஆக்சுவலி இதில் வந்து 10 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் இது ஃபிட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதனால் இது ஃபிட் ஆகுமோ அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபிட் ஆகலை, ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுதான்.
அண்ட் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து யூஎஸ்லேருந்து வரும்போது ஒரு விதை கொண்டு வந்தான்னு உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா? இதோட பப்பாளி பேர் மறந்துட்டேன். அந்த பப்பாளி பழுத்து ஃப்ரூட் கொடுத்துருக்கு. இப்போ தான் வந்து பறிச்சிருக்கேன். இதை கட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ கழுவிடுவோம் அம்மா யூஎஸ்லேருந்து வரும்போது மெனக்கெட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இது உங்கள் வீட்டில் நீ போடுன்னு விதையை எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலி நம்ம யூஎஸ்க்கெலாம் போகும்போது இங்கேருந்து விதை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அங்கேருந்து கொண்டு வரலாமோ இன்னும். கொஞ்சம் ஓவராக தான் பழுத்துருச்சு. அவ்வளவு ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அங்கே சாப்பிட்டுட்டு இந்த பழம் அவ்வளோ இனிப்பாக இருக்குது அப்படின்னு. நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உள்ள சுத்தமாக விதையே இல்லை. பொட்டு எங்கே இருக்கு பாருங்க. இனிப்பே இல்லை. ஓகே.